டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை சென்னை துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லும் கப்பலை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சென்னை துறைமுகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கொண்டு செல்லக்கூடிய நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பலை கொடியசைத்து துவங்கி வைத்தார். குறிப்பாக டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவி பொருட்கள் மத்திய அரசுடன் இணைந்து அனுப்பப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக 1,19,77,800 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக சர்க்கரை, பருப்பு, வேட்டி, சட்டை, டவல், போர்வைகள், பால் பொருட்கள், தார்பாய்கள் என அத்தியாவசிய பொருட்கள் என்பது இந்த கப்பலில் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கப்பலை நேரில் சென்று பார்வையிட்டதற்கு பிறகு அந்த கப்பலை தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதோடு இன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்தும் சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு கப்பலும் இன்றும் இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அந்த கப்பலை கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். மோனிஷா, நன்றி அபினேஷ்.